சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் காய்கறிகளின் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. கோயம்பேடு சந்தைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் காய்கறிகள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. வழக்கமாக 700 முதல் 800 லாரிகளில் சுமார் 7000 முதல் 8000 டன் காய்கறிகள் வரும் நிலையில் கோடை வெயில் மற்றும் மழை பாதிப்பு காரணமாக கடந்த சில வாரங்களாக 5000 டன் காய்கறிகள் மட்டுமே கொண்டுவரப்படுகின்றன. வரத்து குறைவால் காய்கறிகளின் விலையும் கிலோவுக்கு 10 முதல் 100 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி இந்த வாரம் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ பீன்ஸ் 170 ரூபாயிலிருந்து 230 ரூபாயாகவும், எலுமிச்சை 110 ரூபாயிலிருந்து 130 ரூபாயாகவும், கொத்தமல்லி 1 கட்டு 20 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. காய்கறி விலை உயர்வு கவலை அளிப்பதாக இல்லத்தரசிகள் தெரிவித்துள்ளனர். தக்காளி விலை உயர்வு அடுத்த 10 நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கோயம்பேடு காய்கறி சந்தை வியாபாரிகள் கூறியுள்ளனர். போன வாரத்தோட இந்த வாரம் விலை அதிகமாகவே இருக்குது. டெய்லி யூஸ்க்கு மெயின் தக்காளி, வெங்காயம் இதுதான் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது. அதுவே இப்போ விலை அதிகமாக இருக்குது. இருக்க இன்னும் விலை ஏறிடுமோன்னு வேறு பயமாக வேறு இருக்குது. நாங்கள் வீக்லியே ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவோம். வீக்லி ஒன்ஸ் வருவோம். இப்போ மொத்தமாக வந்து வாங்கலான்னு வந்தால் இப்போ விலை அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வாரம் வரலாமா இல்லை அடுத்த வாரம் குறைஞ்சிருமா இல்லை அதிகமாகிடுமா அப்படின்னு தான் வந்திருக்கோம். தக்காளின்றது எல்லாத்துக்குமே தேவைப்படுதில்ல. இட்லிக்காக இருந்தாலும் சரி, சாம்பார், காரக்குழம்பு எதுக்குமே தக்காளி இல்லாத வேலை ஆகாது. அதனால தக்காளி விலை கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும். எல்லாமே விலை ஏறிடுச்சு. இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் பூசணிக்காய், சுரைக்காய் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2 ரூபாய்க்கு விற்ற சுரைக்காய் 20 ரூபாய்க்கும், 8 ரூபாய் விற்ற பூசணிக்காய் 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெயில் தாக்கம் மற்றும் மழை பாதிப்பு காரணமாக காய்கறிகளின் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளது. விலைவாசல் உயர்ந்திருக்கு. 2 ரூபாய்க்கு சுரைக்காய் 20 ரூபாய்க்கு, பூசணிக்காய் 8 ரூபாய்க்கு 14 ரூபாய்க்கு, தக்காளி 200 ரூபாய்க்கு 450 ரூபாய்க்கு. மழையின் காரணமாக வரவு கம்மியாக இருக்கிறதுனால விலைவாசியில் கூடிச்சுங்க. வெயிலின் தாக்கம் மற்றும் மழை பாதிப்பு காரணமாக மதுரை, திருச்சி உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலும் வரத்து குறைந்ததால் காய்கறிகளின் விலை கணிசமாக அதிகரித்திருப்பது இல்லத்தரசிகளிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.